بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العليم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலமின் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் ஒவ்வொரு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குறுகிய நேரத்துக்குள்ளால சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் மஜ்மாக்கள்ல கொஞ்சம் நெருக்கமாக இருந்து தேவையோட ஆசையோட தேற்றத்தோட கேட்கறது. 10 விடயங்கள் சொல்லப்பட்ட ஏதாவது ஒன்றை சரி என்ற வாழ்க்கையில எடுத்து நடப்பேன் என்ற நியத்தோட கேட்போம், தூங்காம கேட்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய இறுதி முடிவு அல்லாஹ் தஆலா அழகாக்கி வைப்பானாக. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை இது ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கை, அழிஞ்சு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாங்க வாழக்கூடிய இந்த காலம் இருக்குதானே, காலம் இது ஒரு பயங்கரமான ஒரு காலம். அது மட்டும் இல்ல, நாங்க வாழ்ற காலம் கடைசி காலம். இதுக்கு பின்னால இன்னொரு நூற்றாண்டு வருமானு சொல்லி சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஃபித்னாக்களும் குழப்பங்களும் நிறைஞ்ச ஒரு காலகட்டத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு பெற்றோர்களும் 2 விதமான சவால்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுல முதலாவது சவால் தன்னுடைய சொந்த ஈமான பாதுகாக்கிற விஷயம். இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்துல ஒவ்வொருவரும் தன்னுடைய ஈமான பாதுகாக்கிறது எப்படி கஷ்டமா இருக்கும்னு சொன்னா, எவ்வளோ சிரமமா இருக்கும்னு சொன்னால், கையில நெருப்பு தணலை வச்சு கொள்றதுக்கு எப்படி கஷ்டமோ இதை விட கடினமாக இருக்குமாம் அந்த காலத்துல ஈமான பாதுகாக்கிறது. அப்படியாப்பட்ட காலத்துல தான் நாங்க வாழ்றோமா என்றதை கேட்டா இந்த ஹதீஸு கீழால சமகால உலமாக்கள் விளக்கம் சொல்லிக்கிறாங்க. அந்த காலம் இன்னும் வரல. அந்த காலம் வராமே எங்கட ஈமான் ஹாலாத் எங்களுக்கு தெரியும். பள்ளி உள்ளுக்கு இருந்தா என் ஈமான் எப்படி இருக்கி, பஸாருக்கு போன என் ஈமான் எப்படி இருக்கி, வீட்டுக்கு போன என் ஈமான் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்கட மனசாட்சிக்கு தெரியும். இது முதலாவது சவால். இரண்டாவது சவால் என்னன்னு சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குழந்தைகளை வளர்க்கிறது, குழந்தைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வாரது, அவர்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறைகளை வளர்த்தெடுக்கிறது இருக்குதானே, இது தன்னுடைய வயிற்றுக்குள்ள நெருப்ப சுமந்து கொண்டிருக்கிறத விட கடினமான ஒரு நிலைமை. தாண்ட ஈமான பாதுகாக்கிறது, கையில நெருப்பு தணலை வச்சு கொள்றது எப்படி கஷ்டமோ இதை விட கஷ்டம் தாண்ட ஈமான பாதுகாக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறது எப்படியாப்பட்ட கஷ்டம் சொன்னால், ஒரு பிள்ளைய ஒரு வாப்பாவோ உம்மாவோ பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ ஏதோ ஒரு தேவைக்காக அனுப்பி போட்டுட்டு அந்த புள்ள வீட்டுக்குள்ள சேரும் வரைக்கும் வயிற்றுக்குள்ள நெருப்ப கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலகட்டத்துல தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, கண்மூடித்தனமான முறையில இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வாழாம
நாங்க வாழ்ந்த காலம் வேற, இப்போ உள்ள பிச் வேற. 2000 ஆண்டு, 1989, 90ஆம் ஆண்டு, 1950ஆம் ஆண்டு, அது இல்ல. இது 2026, 21ஆம் நூற்றாண்டுல நாங்க ஒவ்வொருத்தரும் கால வச்சிருக்கிறோம். இந்த காலத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னால ஒரு முன் அறிவிப்பு செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதனால இந்த காலத்தை பத்தி விளங்கணும். இது எப்படியாப்பட்ட காலம்? ஈமானுக்கும் ஈமான பாதுகாக்கிறதுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு சாலிஹான பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கிறதுக்கும் ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மூணாவது ஒரு அம்சம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமத்துடைய அடையாளங்களை பத்தி ஏராளமான ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. உலகம் அழிய போக்கல இன்ன அடையாளங்கள் நடக்கும் தெளிவா பேசியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பேசிட்டாங்கன்னு சொன்னா, நபி அவங்க அவங்களோட வாழ்நாள்லே செஞ்ச பயான்லே நீண்ட நேரம் எடுத்து மிம்பர்ல செஞ்ச பயான் ஒன்று இருக்குன்னு சொன்னா கியாமத்துடைய அடையாளத்தை பத்தி தான். எந்த அளவுக்கு சொன்னா, ரிவாயத்துல வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லொஹருடைய சுபஹுடைய தொழுகையை தொழுந்தாங்க. அதுக்கு பின்னால மிம்பர்ல ஏறினாங்க. லொஹர் வரும் வரைக்கும் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் கியாமத்துடைய அடையாளத்தை பத்தி சொன்னார்கள். திரும்ப லொஹரை தொழுவிச்சாங்க. லொஹருக்கு பின்னால மிம்பர்ல ஏறுறாங்க. அசர் வரும் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா கியாமத்துடைய அடையாளத்தை பத்தி பேசினாங்க. செஞ்ச பயான்ல நீண்ட பயான் என்னது? கியாமத்துடைய அடையாளம். ஏதா காலத்தை விளங்கணும். ஒவ்வொரு மனுஷனும் காலத்தை விளங்காம உலகத்துல வாழ இயலாது. நாங்க இருந்த காலம் வேற, இப்ப உள்ள காலம் வேற. எங்களுக்கு நினைச்ச மாதிரி இப்ப புள்ள வளர்க்க இயலாது. நினைச்ச மாதிரி அந்த காலத்துல ஈமான பாதுகாத்த மாதிரி இப்ப ஈமான பாதுகாக்கிறது மிச்சம் ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த தொடர்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க வந்து, இன்ன பைன யதை ஸாஅத்து லஸா யன்ஸிலுல் ஜஹல வ யுர்ஃபஉ ஃபிஹல் இல்ம். நபி அவங்க சொன்னாங்க, கடைசி காலம் கியாமத்துடைய அடையாளத்தில் இன்றும் உள்ளதுதான். கடைசி காலமாக போக்கல எந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் தலைவிரிச்சு ஆடும்னு சொன்னால், மனிதர்களோட உள்ளத்துல மடம என்று சொல்லக்கூடிய ஒரு ஜஹல், ஒரு மடம, ஒரு அறியாமை உள்ளத்துல யன்ஸில் சொல்றது அப்படி இறங்கிருந்தாங்க. அப்படின்னா என்ன கருத்து தெரியுமா? மடமையில மக்கள் ஊறுவாங்களாம். அவங்க நினைச்சு கொண்டிருப்பாங்க நாங்க அறிவுல இருக்கிறோம், நாங்க பெரிய அறிவாளிகள் சொல்லி. நபி அவங்க சொன்னாங்க, அறிவு இல்ல, அது மடமையில வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. வயுர்ஃபஉ ஃபிஹல் இல்ம், இல்ம் உயர்த்தப்படும் சொல்லி சொன்னாங்க. மேலானவர்களே, இதே கருத்துல பல ஹதீஸ்கள் வந்திருக்கு. அப்ப இல்ம் உயர்த்தப்படும் சொன்னால் இதற்கு விளக்கம் என்ன? அறிவு உயர்த்தப்பட்டு மடம மக்களோட உள்ளத்துல இறங்கும்னு சொல்லி சொன்னாங்க. என்ன விளக்கம் தெரியுமா? இதுல உலமாக்கள் அதிகமாக மரணிப்பாங்களாம். கடைசி காலமா போகல உலமாக்கள் மரணிக்க என்ன நடக்கும்னு சொன்னா, மடையர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தலைமைத்துவத்தை பாரம் எடுப்பாங்க. அவர்கள் சொல்றதான் பொதுமக்கள் செஞ்சு கொண்டு வலிக்கேட்டின் பக்கம் போய்கொண்டிருப்பார்கள். இதுதான் வயுர்ஃபஉ ஃபிஹல் இல்ம், இல்ம் உயர்த்தப்பட்டு மடம மேலோங்குன்னு சொல்லி சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கொத்துபா முடிஞ்சு வேண்டிய ஆட்கள் வாங்க, தெளிவான விளக்கத்தை தாரோம். நாங்க வாழக்கூடிய காலம் மடமை யுகமா அறிவின் யுகமானு கேட்டா நான் உறுதியாக்கி சொல்லுவேன், நாங்க வாழ்றது ஒரு ஜஹல், ஒரு மடமையில தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி அவங்க சொன்ன காலத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த ஹதீஸ சொன்னது எப்ப தெரியுமா? நாங்க ஒரு விஷயம் சப்ஜெக்ட் கொண்டு பேசுவோம். என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்துக்கு முன்னால அந்த மக்கள் மடமையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, மடமை யுகத்துல இருந்தாங்கன்னு சொல்லி ஒன்றை சொல்லுவது. உண்மையிலே அது மடமை யுகம் தான். ரசூலுல்லாஹ் வாரத்துக்கு முன்னால ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லுவோம். ஏன் ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்ற? அந்த காலத்துல இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. இஸ்லாம் இல்லாத காலம், நபி இல்லாத காலம். அந்த காலத்துல மக்கள் என்ன செஞ்சாங்க? தெரியாம சில தவறுகளை செஞ்சு கொண்டு, தெரியாம சில மூட நம்பிக்கையோட வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு மேலால வாராங்களோ, வந்து இதுதான் இஸ்லாத்துடைய மார்க்கம், இப்படித்தான் வாழணும், அவங்களுக்கு நினைச்ச மாதிரி வாழேன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை முறையை காட்டி கொடுத்தாங்க. அதோட அந்த மடமை இல்லாம போச்சு. கண்ணியமான சகோதரர்கள், இப்ப நாங்க வாழக்கூடிய காலம் எப்படியாப்பட்ட மாடர்ன் ஜாஹிலியத்னு சொன்னால், 2500 10,000க்கு மேற்பட்ட உலமாக்கள் எங்களோட நாட்டில் இருக்கிறாங்க.
10,000க்கு மேற்பட்ட உலமாக்கள் எங்க நாட்டில் இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் மதரசாக்களும், எங்க பார்த்தாலும் மஸ்ஜிதுகளும், எல்லா இடங்கள்லையும் குர்ஆன் போதிக்கப்படுது, ஹதீஸ் சொல்லப்படுது. இப்படி இருந்தும் கூட கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மடமையில எங்களோட சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சொன்னால், நாங்க அந்த காலத்துல மடமை யுகம் சொல்லி சொன்னோம். உண்மையிலே அதில்ல மடமை யுகம். நாங்க வாழ்றதுதான் மடமை யுகம். ஜஹல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மடமை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மடமை யுகம் என்று சொல்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நான் பேசுறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு தெரியும் இந்த பூமிக்கு மேலால அல்லாஹ் தஆலா 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பினான். இந்த 1,24,000 நபிமார்களோட கவும்கள், அந்த கூட்டத்தார்கள் செஞ்சது ஒரே ஒரு பாவத்தை தான். ஒரு பாவத்தை புதுசா உருவாக்குவாங்க, அந்த பாவத்தை மட்டும் தான் செய்வாங்க, வேற பாவங்கள் செய்ய மாட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் இவர்கள் செஞ்ச பாவம் என்ன? சிலை வணக்கம் மட்டும்தான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கவும்கள் செஞ்ச பாவம் என்ன? ஓரினை சேர்க்கையில ஈடுபட்டாங்க. அதே மாதிரி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட கூட்டத்தார்கள் செஞ்ச பாவம் என்னது? அளவை நிறுவையில மோசடி செஞ்சாங்க. மூசா நபியுடைய கவும்கள் கூட்டத்தார்கள் செஞ்ச பாவங்கள் என்ன? அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தல்ல. இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் செஞ்சது ஒரு பாவத்தை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது எல்லா பாவத்தையும் ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு டிசைன்ல இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த காலத்துல இந்த பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதுல ஒன்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான் ஆடை கலாச்சாரம். இன்னைக்கு எங்களோட பொடியம்மாக்கள் உடுக்கிற ஆடைகள், எங்களோட பெண்கள் உடுக்கிற ஆடைகள், சில பேர் யோசிக்கலும் எங்களைய பத்தி தெரிஞ்சாக்களுக்கு இவருக்கு மிம்பர்ல ஏறினா இதுதான் வேலை. பொம்புகள் கேசுறதும் பொடியம்மாக்கள் கேசுறதும். முதலாவது தூங்காம நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சில விஷயங்களை கேளுங்க. கேட்டா உங்களுக்கு தெரியும் இதை பத்தி இந்த காலத்துல பேசணுமா பேசக்கூடாதா என்பதா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு நாங்க இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பூமிக்கு மேலால வாரத்துக்கு முன்னால அந்த மக்கள்கிட்ட இருந்த ஒரு மடம் என்ன தெரியுமா? காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? முழு நிர்வாணமாக அந்த புனிதமான காபா ஷரீஃப வலம் வந்தாங்க. அவங்களுக்கு உண்மையிலே தெரியாது நிர்வாணமா இருக்கிறது பாவம் சொல்லி தெரியா. அவங்களோட ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்ன, அந்த காலத்துல நாங்க நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், காபத்துல்லா ஒரு புனிதமான இடம், அப்ப அந்த பாவம் செஞ்ச உடுப்போடு திரும்ப நாங்க காபத்துல்லாவை போயிட்டு நாங்க வலம் வந்தேன்னு சொன்னா அல்லாஹ் கோவப்படுவான். அதனால உடுப்பை கழட்டி போட்டு நிர்வாணமான முறையில நாங்க வலம் வருவோம்னு சொல்லி காபத்துல்லா வலம் வந்தாங்க. இது மடமை. அந்த காலத்துல மடமை யுகத்துக்கு உரிய முதலாவது காரணத்தை நாங்க செல்லுவோம். இன்றைக்கு நாங்க வாழ்ற காலம் எப்படியா மாடர்ன் ஜாஹிலியத் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான் பெண்களோட விஷயத்துல, வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. பெண்களே, நீங்க உங்களோட வீட்டுள்ளுக்கு என்ன செய்யுங்க? தங்கிடுங்க. தேவையான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தேவை ஒன்று ஏற்படுதா, மஹரமான ஆண் துணையோட நீங்க வெளியே போங்க. அதுக்கு மாற்றமாக வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. நீங்க என்ன செய்ய வானான்னு சொன்னா, அரை குறையான ஆடைகள் அணிஞ்சு கொண்டு, டைட்டான ஆடைகள் அணிஞ்சு கொண்டு, மெல்லிய ஆடைகள் அணிஞ்சு கொண்டு நீங்க வெளியே லோலோன்னு சுத்தி கொண்டிருக்கவானு சொல்லி அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால் அந்த ஐயாமுல் ஜாஹிலியால ஆண்கள் பெண்கள் தெரியாம என்ன செஞ்சாங்க? நிர்வாணமான முறையில காபத்துல்லா வலம் வந்தாங்க. இன்றைக்குள்ள பொம்புலாமுலோட நிலைமை என்னன்னு சொன்னா, உடுப்புடுத்து இருக்கிறாங்க, உடுப்புடுத்து நிர்வாணமாக இருக்கிறாங்க. இதுதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, நபி அவங்க தெளிவாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, கடைசி காலம் சின்ஃபானி மின் அஹ்லின் நார், நரகத்துல 2 விதமான கூட்டத்தார்களை நான் பார்த்தேன் தான். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். சொல்லிட்டு சொன்னாங்க, லம் அரஹுமா, இதுக்கு முன்னால அப்படியாப்பட்ட ஒரு கேடு கெட்ட மோசமான அந்த கூட்டத்தார்களை நான் பார்க்கலன்றாங்க. அப்படின்னா ரசூல்லா கூட அப்படியாப்பட்ட கூட்டத்தார்கள் அப்படியாப்பட்ட பாவத்தை பார்க்கல. பின்னால வரக்கூடிய விடயத்தை சொன்னாங்க.
அதுல ஒன்றுதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நிசாஉன் காசியாத்துன் நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்துல சில பெண்கள் எப்படி ஆடை அணிவாங்கன்னு சொன்னா, உடுப்பு உடுத்தி இருப்பாங்க, ஆனால் நிர்வாணமாக இருப்பாங்க. அபாயா தான் உடுத்த, ஆனா முறையா உடுக்கல, டைட்டா உடுத்து போட்டு உள்ளுக்கிற ஷேப் கட் விளங்கக்கூடிய அளவுக்கு பெண்கள் எல்லாம் அந்த காலத்துல ஜாஹிலியத்தான முறையில நடமாடுவார்கள் என்ற கருத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு மாடர்ன் அபாயாண்டு வந்திருக்கே, அபாயா உடுக்க, அபாயா என்னத்துக்கு வந்த, இன்னைக்கு அபாயா வந்த தானே மறைக்கிறதுக்கு. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அபாயாவையும் போட்டு ஜில்பாபை போட்டு உடைய முழுமையான முறையில மறைச்சு கொண்டு போட்டு சொல்லி. இன்னைக்கு அபாயா எல்லாம் ஃபேஷனா மாறிடுச்சு, ஃபேஸ் கவர் இன்னைக்கு ஃபேஷனா மாறிடுச்சு. மூஞ்ச காட்டுறது தானே பாவம், மூஞ்ச மூடி போட்டு ஒரு கூட்டம் ஆட்டமாடுற பக்குவமா இருக்கக்கூடியவர்கள்ட அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களோட பேரும் இன்னைக்கு நாசமாகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கார்குண்டாரிகள் ஆடை அணிஞ்சு நிர்வாணம், இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது ஒரு மடமேன்னு அல்லாஹ் சொல்றான். யார் ஆடை அணிஞ்சி ஆடை அணியாம தன்னுடைய ட்ரெஸ் கோட் அணிஞ்சு கொண்டு வீதியில சுத்துவாங்களோ, அது ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம், இவர்கள் எல்லாரும் ஒரு விதமான மடமையில் இருக்கிறது சொல்லி அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இந்த சப்ஜெக்ட் அப்படி விட்டுருவோம். ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்து இன்னைக்கு எங்களோட வாலிபர்கள் உடுக்கக்கூடிய சில ஆடை கலாச்சாரங்கள். இது எப்படியாப்பட்ட மடமாண்டு சொன்னா, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் நபிமார்கள்ட கூட்டத்தார்கள் செஞ்சது ஒரே ஒரு பாவத்தை உருவாக்குவாங்க, அந்த பாவத்தை செய்வாங்க, அதுக்கு பின்னால நபியை வந்து தாவத் கொடுப்பாரு, சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க, தௌபா செய்வாங்க, சிலர்கள் அதே நேரம் மௌத்தா போவாங்க. இதுதான் வளமை. குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறாங்க. அதுல எங்களுக்கு தெரியும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, இவர்கள் யார் என்று சொல்லி எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இவர்களோட கூட்டத்தார்கள் செஞ்ச ஒரு பாவம் என்ன தெரியுமா? மோசமான ஒரு பாவம். எந்த அளவுக்கு மோசமான பாவம்னு சொன்னா, இந்த விபச்சாரத்தை விட ஒரு கேடு கெட்ட ஒரு மோசமான பாவம் தான் ஓரினை சேர்க்கையில ஈடுபடுறது. குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா அல்லாஹ் பேசுறான் வந்து, இவங்க பெண்கள் இருக்கத்தக்கன ஆண்களோட தன்னுடைய ஆசைகளை பூர்த்தியாக்கினார்கள். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா, அந்த ஊரை வந்து அல்லாஹ் தஆலா ரொட்டி பெரட்டுற மாதிரி தூக்கி பெரட்டி விட்டான். இன்னும் வரைக்கும் ஜோர்டான்ல டெட் சீட்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கு, அது அந்த மக்கள் வாழ்ந்த இடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அல்லாஹ் கட்டளை போட்டான், நபியே யா ஜிப்ரீல், இந்த மக்கள் இப்படியாப்பட்ட மோசமான பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அதனால நீங்க என்ன செய்ய, யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கள பாதுகாத்து அந்த ஊரை பெரட்டிக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லலாம். இது அவங்க செஞ்ச பாவங்கள். இன்றைக்கு அது எப்படி மொடனா மாறி இருக்கு தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேணும். தி மாடர்ன் ஜாஹிலியத், இது மாடர்ன் ஜாஹிலியத் சொல்றதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கவுங்கள் வந்து செஞ்சது ஒரே ஒரு பாவம். என்னது? ஆணும் ஆணும் ஓரினை சேர்க்கையில ஈடுபட்டாங்க. இந்த காலம் எப்படியாப்பட்ட பயங்கரமான காலம் சொன்னால், நிறைய பெரிய பெரிய வல்லரசுனால, அது நெதர்லாந்து ஆயிக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், பிரான்ஸ் ஆயிக்கலாம், ஜெர்மனி ஆயிக்கலாம், பெல்ஜியம் ஆயிக்கலாம், எந்த நாட்டை எடுத்தாலும் இன்றைக்கு அந்த நாட்டுல அரசாங்கத்தால இன்றைக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா ஆம்புல கல்யாணம் முடிக்கலும், பொம்புல கல்யாணம் முடிக்கலும். அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மாடர்ன் ஜாஹிலியத்துல தான் நானும் நீங்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கலாச்சாரம் எங்கட நாட்டிலும் வந்துருச்சான்னு கேட்டா, எங்கட நாட்டிலும் யாரும் சொல்றேன் கோச்சி கொள்ளவானா, பல்கலைக்கழக மாணவர்கள், நான் இந்த கவுன்சிலிங் உடைய லைன்ல இருக்கிறான்னு சொல்றேன், நிறைய பொடிய மக்களோட பேசி கதைச்சி ப்ரோக்ராம் செஞ்சு அவங்க மூலம் எடுத்த ஒரு விடயம் தான் இன்னைக்கு பல்கலைக்கழகம் சில மாணவர்களோட உள்ளத்துல அவங்களோட தலைய எப்படி கழுவப்பட்டு இருக்குன்னு சொன்னால், சும்மா நீங்க கல்யாணம் முடிச்சு போட்டுக்கொண்டு புள்ளைய பெற்று போட்டுக்கொண்டு குடும்ப சுமைகளோட வருமான குறைவோட சும்மா ஸ்ட்ரெஸ்ஸோட நிம்மதி இழந்து இப்படி வாழ்றதை விட உடம்புல இருக்கக்கூடிய ஆசை பூர்த்தியாவினா சரி, அதனால நீங்க ஆணோட சேர்ந்தா என்ன பொண்ணோட சேர்ந்தா என்ன அப்படின்னு சொல்லி தலை கழுவப்பட்டு இன்றைக்கு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வரக்கூடிய சில மாணவர்களுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஒன்று வந்துச்சு, புதுனமான கேஸ் ஒன்று. என்ன தெரியுமா? நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிப்போம், டிவோர்ஸ் கேஸ், பொம்புல டிவோர்ஸ் பண்ணிப்பா, ஆம்புல இன்னொத்தியோட தொடர்புன்னு சொல்லி.
வித்தியாசமான ஒரு கேஸ் ஒன்று நான் ஹேண்டில் பண்ணி என்ன தெரியுமா? இவன் கல்யாணம் முடிச்சு ஆம்பளையோட தொடர்பு, எந்த நேரம் பார்த்தாலும் அவனை நினைச்சு கொண்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணி கொண்டு ஒரு விதமான ஜாகியத்துல வாழ்றான். சுபஹானல்லாஹ். இப்ப எப்படி பொம்பளை இவனோட வாழுவா? டிவோர்ஸ். நான் சொன்னதொண்டு இத மாதிரி நிறைய நடக்குது. அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மாடர்ன் ஜாகிலியத்துல தான் இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அமெரிக்கால, பிரான்ஸ்ல, ஜெர்மன்ல இன்னைக்கு சட்டமாக்கப்பட்டிருக்கு. எங்கட நாட்டுல சட்டமாக்கப்படல என்றாலும் சில வாலிபர்கள் உடுக்கக்கூடிய உடுப்பு, அவர்களுடைய ஆடை கலாச்சாரம், இதெல்லாம் யாருடைய அடையாளம் என்று சொன்னா ஓரினை சேர்க்கல ஈடுபடக்கூடிய அந்த மங்கையர்களுடைய அடையாளத்துல தான் இன்றைக்கு டிரெஸ் கோட் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இன்றைக்கு ஒரு கேள்வியோடு கேட்கிறோம், ஆணும் ஆணும் கல்யாணம் முடிச்சா, பொண்ணும் பொண்ணும் கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னா அதுக்கு ஒரு அடையாளம் ஒன்று தேவை. இப்ப ஆம்பளை பொம்பளை கல்யாணம் முடிச்சா அடையாளம் ஒன்று இருக்கு. இப்ப ஆணும் ஆணும் ரெண்டு பேர் சேம் மேரேஜ் பண்ணி என்ன அடையாளம்? சுபஹானல்லாஹ். அமெரிக்கால ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு அடையாளத்தை வச்சிருக்கிறார். கொடிய மக்கள் நல்லா தெளிவா கேளுங்க. ட்ரெண்டி ஃபேஷன் சொல்லி உடுத்து கொண்டு போறான்வல், பள்ளிக்கு வாரான்வல், இவனுக்கு தெரியாது இது யாரால உருவாக்கப்பட்டது, நாங்க உடுக்கக்கூடிய ட்ரெஸ் கோட் இது சரியா, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் உடுத்தாங்களா? சுபஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதுல முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? என்னோட வாலிபர்கள் இன்றைக்கு ட்ரெண்டிங் சொல்லக்கூடிய ஒன்றை உருவாக்கி இதுதான் ஃபேஷன் சொல்லி காட்டி கொடுக்கப்பட்டது என்ன சொன்னா இந்த தலைமுடி வெட்டுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தலைமுடியை எப்படி வைக்கணும், தலைமுடியிலிருந்து உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை எப்படி நீங்க ட்ரெஸ் கோட் பண்ணணும் என்ற முறைய எங்க அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பசுந்தா படிச்சு தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பொடியமாக்களுக்கு ஆசை இல்லை. என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் தலைமுடி வச்ச மாதிரி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசை இல்லை. ரசூலுல்லாஹ் உடுப்பு மாதிரி உடுக்கிறதுக்கு ஆசை இல்லை. அவங்க எவன் வண்டியோ கல்ச்சரை பின்பற்றி கொண்டு, ஆனா இவங்களுக்கு ஏதோ ஒரு நாட்டுல இந்த இப்ப சமீபத்தில் ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு. அனோஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து சகோதரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி கேவலமான முறையில் பேஸ்புக்ல எழுதி அதற்காக வேண்டி எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய முஸ்லிம்கள் ரோசம் ஒன்று வந்துச்சு. ரோசம் வரத்தான் வேணும். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால அவன் மன்னிப்பு கேட்டான். அதுக்கு பின்னால மன்னிப்பு கேட்டு இப்ப கேஸ் போயிட்டு கொண்டிருக்கு. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இல்லாத ஒருத்தன் ரசூலுல்லாஹ்வை கேவலமா எழுதுறது ஏண்ட கருத்துப்படி அது பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை. அவன் தெரியாம செய்யறான். ஏண்டா இதுக்கு முன்னால டென்மார்க்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி உருவப்படம் வரைஞ்சவன் காபத்துல்லாவுக்கு முன்னுக்கு போயிட்டு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் ஹிதாயத் கொடுத்து அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துக்கு வந்த சரித்திரங்கள் நிறைய இருக்கு. இந்த அனோஜ் என்று சொல்லக்கூடியவன் காலப்போக்குல இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு வாய்ப்பு ஒன்றிருக்கு. என்ன தெரியுமா? நான் செஞ்சது தவறு என்று சொல்றதுக்கு வாய்ப்பு ஒன்றிருக்கு. இன்னைக்கு பரம்பரை முஸ்லிமா இருந்து போட்டுக்கொண்டு எங்களோட பொடியமாக்கள் எங்களோட நபியுடைய சுன்னத்தை கேவலப்படுத்துறது அவங்களுக்கு விளங்கும் இல்ல. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவங்கள பத்தி சொல்வதாக இருந்தேன்னு சொன்னா எப்படியாப்பட்ட வீரர்னு சொன்னா எல்லா யுத்தத்திலும் அல்லாஹ் தஆலா வெற்றியை தான் கொடுத்தான். அல்லாஹ் ஒரு யுத்தத்துல தோல்வி இல்ல. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பத்தி எங்கள்கிட்ட சொன்னா நாங்க சொல்லுவோம், அவர்களோட வீரத்தை பத்தி சொல்லுவோம். மாஷாஅல்லாஹ் ஒரு வீரர், அவர் நல்ல யுத்தம் செய்வார், யுத்த தந்திரமுடையவர். அவர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னாலே யுத்த தந்திரமா தான் இல்ல, இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால மட்டுமல்ல அவர் யுத்த வீரரா இருக்கல, இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னாலே அவர் வீரரா தான் இருந்தாரு. அப்படியாப்பட்ட ஒரு டேலண்ட், ஒரு தைரியத்தை அல்லாஹ் கொடுத்தான். தனியா நின்று ஃபைட் பண்ணினவர். நிறைய விஷயங்கள் அவர் தெரியும். கண்ணியமானவர்களே, நாங்க ஒரு காரணத்தை காட்டுறோம், ஆனா அவருடைய யுத்தத்துல வெற்றி வாரத்தை காரணம் என்று தெரியுமா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி உம்ரா செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு தெரியும் தலைமுடி இறக்கணும். தலைமுடி இறக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி நேசிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு தொட் தண்ணி கீழே விழுவாது. அந்த தண்ணி எடுத்து பரக்கத்துக்காக சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? உடம்புல தடாய் கொள்வாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் பாவிச்ச தண்ணியில பரக்கத்து இருக்கு. அதே மாதிரி நபியுடைய முடி இருக்குதானே, முடியில பெரிய ஒரு பரக்கத்து இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு சஹாபாக்களும் தலைமுடி எடுத்துக்கொண்டாங்க. அதுல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா விசேஷமா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சில தலைமுடி எடுத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு தொப்பி ஒன்றுல போட்டு அதை அப்படி தச்சு விட்டாங்க. தச்சு விட்டு அந்த கலன்சுவா அந்த தொப்பி என்ன செய்வாங்களாம், எந்த யுத்தத்துக்கு போறேன்றாலும் இந்த தொப்பியை போட்டுக்கொண்டு தான் வார் பண்ணுவாங்களாம்.
சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அதனுடைய சிறப்பை பத்தி சொல்லப்படுதுன்னு சொன்னா, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த தொப்பியை போட்டுக்கொண்டு தான் எல்லா யுத்தத்துக்கும் போயிட்டு யுத்தத்துல வெற்றி கொள்றாங்க. யர்மூக்குடைய யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தின் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, கடினமான முறையில வார் நடக்கக்கூடிய நேரத்தில் அவங்களோட தொப்பி மிஸ் ஆகிருக்கு. இப்ப தொப்பியை தேடுறாங்க காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்கள் சொல்றாங்க, சாதாரண ஒரு தொப்பி தானே, இதை பிடிச்சி தேடி கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவு இதை விட பொறுமதியான சாமானம் எல்லாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்களே. காலித் இப்னு வலீத் சொன்னாங்க, அது சாதாரண தொப்பி ஒன்று அல்ல, அந்த தொப்பி உள்ளுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை நான் வச்சிருந்தேன். அல்லாஹ் எனக்கு யுத்தத்துல எல்லா யுத்தத்திலும் வெற்றியை தாரத்துக்கு அடிப்படை காரணம் அந்த தலைமுடியுடைய பரக்கத். நான் பயப்படுறேன், என்னைய உத்தத தலைமுடி மிஸ் ஆகிருச்சு, இதுக்கு பின்னால நான் எந்தெந்த யுத்தத்துக்கு போகணும், அந்த யுத்தத்துல எனக்கு தோல்வி கிடைக்குமா என்ற ஒரு அச்சம். இதுதான் சஹாபாக்கள் நபியை நேசிக்க போற. இன்னைக்கு சஹாபாக்கள் எங்க இருக்கிறாங்க? எங்கட பொடியம்மாக்கள் வச்ச தலைமுடிய கொஞ்சம் பாருங்க பாப்போம். ரசூலோட தலைமுடி அவங்களுக்கு விருப்பம் உண்டு இல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியாரே, தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓரினை சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய பாவம் இது ஒரு பயங்கரமான பாவம். விபச்சாரத்தில் இது ஒரு மோசமான பாவம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியாரே, நிறைய நாட்டு அல்ல இதற்காக லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் தலைமுடியில் அந்த கட் இந்த கட்னு சொல்லி எங்கட வாலிபர்கள் வெட்டுறதும், இந்த ஒத்த கம்மல் குத்துறதும், அதே போல பனிஞ்ச கல்சான் கிழிஞ்ச டெனி, எங்கட பாசையில சொல்றா பனிஞ்ச கல்சான் கிழிஞ்ச டெனி உடுத்து கொண்டு பள்ளிக்கு வாரான்வல், முன்சப்ல தொழுறான்வல், ருக்குக்கு போன அறவாசி வெளிய, சுஜூதுக்கு போன முக்காவாசி வெளிய, பின்னுக்குள்ள வயசாளிகள் பதுவா செய்யாத குறை. சுப்ஹானல்லாஹ், பதுவா செஞ்சு அவன் தொழுந்துட்டு பதுவாவோட வெளியே போறான். இதெல்லாம் யாருடைய கல்ச்சர்? யாரு பனிஞ்ச கல்சர் உடுத்தது, யாரு கிழிஞ்ச டெடி முடித்தது, யார் ஒத்த கம்மல் குத்தினது? கண்ணியமான சோதரர்களே, பெரியார்களே, அமெரிக்கால ஒத்த கம்மல் குத்தி கொண்டு போனேன்னு சொன்னா என்ன அடையாளம் தெரியுமா? இவர் ஓரினை திருமணத்துக்கு இவர் ஒத்துக்கொள்ள போறாரு. இங்க பொம்பளை பிள்ளைகள் போல எங்க ஆம்பளை பிள்ளை போயிட்டு விருப்பம் கேட்பான். அமெரிக்கால ஒத்த கம்மல் குத்தி கொண்டு போன அங்க போயிட்டு அவன்கிட்ட விருப்பம் கேட்பானா. அந்த அடையாளத்தில் ட்ரெண்டிங் எங்களை பொடிய மக்களை கொடுத்திருக்கி. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கு அந்த பாவத்தை, இன்றைக்கு அராத்த எங்களோட பொடிய மகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் இது அப்படியாப்பட்ட கேவலமான ஒரு பாவம் சொல்லி. இப்ப இந்த ஆடை கலாச்சாரங்கள், இந்த அதாவது மாடர்ன் ஜாஹிலியத், இந்த ஜாஹிலியத்தான ஆடை கலாச்சாரத்துல இருந்து நாங்க எப்ப வெளியே வாரது? கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, பலஸ்தீன்ல எல்லாருக்கும் ஆசை, பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றி கிடைக்கணும், இஸ்ரேல்காரன் அழியோடு சொல்லி. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக எங்கட பொடிய மக்கள் நடு ரோட்ல இருந்து போர்டை தூக்குறான்வல். பார்த்தா இஸ்ரேல்காரன் அங்க இருந்து கொண்டு சிரிக்கிறான், எங்களுக்கு எதிராக போர்டை தூக்குறான். அவன் உடுத்த கல்சான பார்த்தா என்னது, நாங்க உடுக்கிற கல்சான உடுத்திருக்கிறான். பனிஞ்ச கல்சான் கிழிஞ்ச டெல்லி, அவன் அங்க இருந்து கொண்டு சிரிக்கிறான். இஸ்ரேலுக்கு எதிராக போர்டை தூக்கி போட்டுக்கொண்டு இஸ்ரேல்காரன் எங்கட பொடிய மக்கள் பின்பற்றுன்னு சொன்னா இதுல வெற்றி கிடைக்குமா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். எப்படி எங்களையே வச்சு மோடியாக்கி இருக்கிறாங்க. அதனால எங்களோட சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னாண்டா, நாங்க வாழ்றது ஒரு ஜாஹிலியத்தான காலம், ஒரு மடமை யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொம்புள்ள ஆடையும் எல்லாம் ஒரு ஜாய் வாக்கில பேசுச்சு. பொடியமாக்கள் ஆடையும் நாளுக்கு நாள் நிர்வாணமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. ஆண்கள பெண்கள வெட்கம் நாளுக்கு நாள் கலட்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. எல்லாத்தை விட பயங்கரமான ஒரு விடயம் தான் எங்கட நாட்டுல ஒரு பெற்ற தாய் தன்னுடைய 14 வயசு பிள்ளையோட ஓரினை சேர்க்கல ஈடுபட்டிருக்கிறார். எவ்வளவு பயங்கரமான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாவது ஒரு மோசமான ஒரு காலத்துல தான் இன்னைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த காலத்துல, இந்த மடமை யுகத்துல, இந்த அறிவுகள் மங்கப்பட்டு மடமை யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல நாங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு பெற்றோர்களும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்துல பெரிய சவால்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறாங்க. எங்களோட பிள்ளைங்களுக்கு ஒரு அமானிதம், அது பொம்பளை பிள்ளையா இருக்கலாம், ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம். சும்மா படிப்புன்னு சொல்லி படிப்புட லைனை பார்க்காம கொஞ்சம் அவங்களோட பின்னுக்கால போங்க, யாரோட சேர்றான்றத பாருங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸோட கொஞ்சம் பாருங்க. மாணிக்க வியாபாரிக்கு மாணிக்கத்துடைய பொறுமதி தெரியும். அதனால என்ன செய்ய மாட்டாரு, பொறுமதியான ஒரு மாணிக்கம் ஒன்று பட்டா பொண்டாடிக்கிட்ட கூட சொல்ல மாட்டா. பொண்டாடிக்கிட்ட சொன்னா பெரிய லிஸ்டோட போட்டுருவான்னு சொல்லி அது என்ன செய்வாரு, வெள்ளை புடவையில சுத்தி பத்திரமா வைப்பாரு. கொழும்புல இருந்து பேருவலைக்கு வியாபாரத்துக்கு போனேன்னு சொன்னா பயந்து தான் போகணும். மாணிக்க
கல்ல கொண்டு போறோம், காணமாவுமா? அடே, மாணிக்கத்தை பாதுகாக்க வேண்டிய வாப்பா மாணிக்கத்தை விட பொறுமதியாக இருக்கக்கூடிய பொம்புல புள்ளைய பாதுகாக்க தெரியாது. கண்ட நின்ற ஆட்டக்காரங்களோட எல்லாம் அனுப்புறாரு. இதே ஓட கல்ல கொடுத்து அனுப்புவீங்களா? மாணிக்க கல்லு ஒரு ஆட்டக்காரனை கூப்பிடு, பேருவலைய போயிட்டு என்ன சரி வித்து சளி எடுத்துட்டு வான்னு சொல்லி. வாப்பாக்கு அந்த அறிவு இல்லை, இதான் மடமன்றது. புள்ளை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லியா? அடே, மாணிக்கத்தை பாதுகாக்க வேண்டிய வாப்பா மாணிக்கத்தை விட பொறுமதியா இருக்கக்கூடிய புள்ள, அந்த புள்ளையுடைய கற்பு சுபஹானல்லாஹ் பறி போச்சுன்னு சொன்னா தலையில கைய வச்சு வேலை இருக்கா? கண்ணியமானவர்களே, எத்தனை வாப்பமார் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறாங்க. புள்ள அவனோட ஓடி போயிட்டு இவனோடு ஓடி போயிட்டு எத்தனை கேசஸ் சொல். அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமான சொல். அதனால எங்களுக்கு புள்ள பொறுமதி, எங்களுக்கு புள்ள பொறுமதி. அதனால கண்ணியமானவர்கள் பொம்பளை புள்ளையில சரியான முறையில ஹேண்டில் பண்ணுங்க, மனைவிமார்களை சரியான முறையில ஹேண்டில் பண்ணுங்க. எங்களோட பிள்ளைகளை டியூஷன் கிளாஸ் அனுப்புறீங்களா, கொஞ்சம் என்ன செய்யுங்க, பின்னுக்கால கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இங்க போறார், இங்க வாரார், யாரோட சேர்றான், சேரக்கூடிய பொடிய மக்களை வச்சுதான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா கண்ணியமான சோதர பெரிய முடிவெடுக்கணும். இந்த புள்ள நல்ல புள்ளையா கெட்ட புள்ளையான்னு சொல்லி கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உம்மா தலைய மூடினாத்தான் பொம்பளை புள்ள என்ன செய்யுச்சுன்னா பக்குவமான முறையில் அவ ஆடை அனுப்பி கொண்டு வெளியே வரும். உம்மா தலையை திறந்து போட்டுக்கொண்டு மீன்காரனுடைய பால்காரனுடைய சுத்தி அடிச்சு பேசி கொண்டிருந்தா பொம்பளை பிள்ளையும் அதே பேட்டர்ன்ல தான் வளரும். அதுக்கு பின்னால பொம்பளை பிள்ளை ஏதாவது ஒரு கேச செஞ்சது பின்னால புள்ளைகளுக்கு பதுவா செய்ய வானம், புள்ளைகளுக்கு பதுவா செய்ய வானம். இன்னைக்கு நிறைய பாப்பமார்கள் புள்ளைகளுக்கு பதுவா செய்யறாங்க, உம்மமார்கள் புள்ளைகளுக்கு பதுவா செய்யறாங்க. நாங்க செய்யக்கூடிய சில தவறுகள் குழந்தை வளர்ப்புடைய விஷயத்துல நாங்க புட்ட கோட்டைகள் தான் இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். கிரேட் 3 படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்கு போற நேரத்துல அந்த பெண்மணி சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, கணவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா. எந்த அளவுக்கு சொன்னா, ஏண்ட மவன் மௌலவி, ஏண்ட மவன் கிரேட் 3 தான் படிக்கிறான். இவன் உள்ளத்துல வாப்பாவை பத்தி எப்படியாப்பட்ட கெட்ட என்னன்னு சொன்னா, அவன் ஒரு கட்டத்துல ஏன மோத்த பார்த்து சொன்னான், உம்மா எனக்கு இப்ப 13 வயசாகுது, 15 வயசாகுது, 25 வயசாகுதுன்னு சொன்னா, முதலாவது வேலை எங்க வாப்பாவை கத்தியால குத்து வேண்டாம். எங்கட பிள்ளைங்களுக்கு எதிரியாக மாறுது. ஏன்? வளர்ப்புடைய விஷயத்துல கோட்டையை விட்டாரு. அல்லாஹ் குர்ஆன் இன்னமின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும், உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு எதிரின்னு சொல்றானே, இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அதனால குழந்தை வளர்க்கிற விஷயத்துல மிச்சம் கவனமா இருப்போம். எங்களோட வாலிபர்களை பாதுகாக்கிற விஷயத்துல மிச்சம் கவனமா இருப்போம். நல்ல விடயங்கள்ல உங்களோட ஊடு தேடி வந்தேன்னு சொன்னா கொஞ்சம் வாலிபர்களை மஸ்ஜிதோட கொஞ்சம் தொடர்பாக்குங்க, பள்ளியோட கொஞ்சம் தொடர்பாக்குங்க. ட்ரக்ஸோட தொடர்பாகுறாங்க, அவங்களோட ஆடை கலாச்சாரம் பெரிய தலைப்பு நேரம் 10 கண்ணியமான சோதர் பெரிய பெரிய சம்பவங்கள் இருக்கிற. அதனால வாலிபர்கள் ஒரு அமானீதம், எங்கட புள்ள ஒரு அமானீதம். புள்ளை வளர்க்கிற விஷயத்துல நாங்க மிச்சம் கவனமா இருப்போம். அதே மாதிரி ஏழை ஈமான பாதுகாக்கிற விஷயத்துல மிச்சம் கவனமா இருப்போம். இந்த 2 சவால்கள் தான் இன்னைக்கு நானும் நீங்களும் முகம் கொடுத்திருக்கக்கூடிய சவால். முதலாவது சவால் ஏண்ட ஈமான பாதுகாக்கிறது, 2வது சவால் ஏண்ட புள்ளைய பாதுகாக்கிறது. இதை 2ஐயும் நாங்க சரியான முறையில செஞ்சிருக்கோம்னு சொல்ல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உலகத்திலேயும் கண்ணியமான வாழ்க்கையை தருவான். மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா கண்ணியமான வாழ்க்கையை தருவான். வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்துல இருக்கிறாங்க. இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செஞ்சு அடுத்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி வரக்கூடிய கஷ்டத்துல பொறுமையாக்கிறாங்களே, இந்த 4 கூட்டத்தார்களை தவிர மற்ற அனைவர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், இந்த நஷ்டவாளிகளோட கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்தார்கள். யா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்கட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த புறா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்கட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்கட குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளை அல்ல இந்த மடமை யுகத்திலிருந்து எதை பாதுகாத்திரியா அல்லாஹ், யூத நசராணிகளோட சூழ்ச்சியிலிருந்து எங்கட பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ், சாலிஹான துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கிறியா அல்லாஹ், எங்கட மௌத்துக்கு பின்னால துஆ அனுப்பக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கிறியா அல்லாஹ், பதுவாவை விட்டும் யா எங்கள் அனைவர்களையும் யா நீ பாதுகாத்திரியா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளை யாருக்கிட்டையும் கையேந்த வச்சிடாதே யா அல்லாஹ், ஒவ்வொரு வீட்டிலேயும் யா அல்லாஹ் துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கிறியா அல்லாஹ், உலகத்துக்கும் தீனே சுமக்கக்கூடிய தாய்களை அல்லாஹ் உருவாக்கிறியா அல்லாஹ், யா இந்த மஹல்லா வாசிகளை நிர்வாகிகளை இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் யா நீ கபூல் செஞ்சு போயா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனையோட கஷ்டத்தோட துன்பத்தோட கவலையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களை சிரிச்ச முகத்தோட கடைசி மட்டும் வாழ வைப்பாயா. யா எங்கள் அனைவர்களையும் கபூல் செஞ்சு போயா அல்லாஹ், எங்கள் அனைவர்களை ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களையும் யா நீ கபூல் செஞ்சு போயா அல்லாஹ், யார் யார பெற்றோர்கள் தற்போது கபூர்ஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அல்லாஹ் அந்த ஸ்ரீதேவிகளை யா நீ கபூல் செஞ்சு போயா அல்லாஹ், இந்த இடத்துல உட்கார்ந்து நாங்க நல்ல அமல்கள் செய்யறதுக்கு அடிப்படை காரணம் அந்த ஸ்ரீதேவிகள் யா அல்லாஹ், நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களும் யா அல்லாஹ் அந்த ஸ்ரீதேவிகளோட கபூருக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம் யா அல்லாஹ். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.